என் ஊர் பேரை மாற்றுறதுக்காக 2012 ஒரு தீர்மானம் போட்டிருந்தோம், 2022 ஒரு தீர்மானம் போட்டிருந்தோம், 2024 ஒரு தீர்மானம் போட்டிருந்தோம். ஆனால் எங்கள் ஊர் பேரை இன்ன வரையும் மாற்றலை. அதுக்கப்புறம் 2023 கலெக்டரேட்ட ஒரு மனு கொடுத்துருந்தோம். கலெக்டர் சார் என்ன சொன்னார்னா, ஊரில் வந்து ஒரு ஃபீல்டு என்கொயரி பண்ணி ஊர் பேரை மாற்றிக்கலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபீல்டு என்கொயரி பண்ணி இங்கே தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து அவங்க சைட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அரியாகொண்டபடி தான் எஃப்கிலியூர், அதனால் உங்கள் ஊர் பேரை எஃப்கிலியூராக மாற்றிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. இதனால குழந்தைகள் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கோ, ஒரு மற்ற மாணவர்கள் வந்து ஒரு வெளிநாடு போகிறதுக்கோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட்டில் ஏதாவது 20 வருஷம் முன்னாடி இருந்த பாஸ்போர்ட்டில் எஃப்கிலியூர்னு இருக்குது, இப்போ வந்து ஆதாரில் அரியாகொண்டபடின்னு இருக்குது. இதனால் பணத்தை கொடுத்து நிறைய பேர் எங்கள் ஊரில் ஏமாந்துருக்காங்க. எந்த வேலைக்கும் போக முடியல. ஒரு 10-15 பேர் வீடு கட்டிட்டு ஒரு கரண்ட் கனெக்ஷன் வாங்க முடியாமல் இருக்காங்க. கரண்ட் கனெக்ஷன் வாங்குறதுக்கு வீட்டு ரசீது கேட்குறாங்க. வீட்டு ரசீது அரியாகொண்டபடின்னு போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் ஆதாரில் எஃப்கிலியூர் இருக்கு. இது மாதிரி பல இன்னல்களை மக்கள் அனுபவிக்கிறாங்க. இதனால எங்கள் ஊர் பேரை அரியாகொண்டபட்டிலேருந்து எஃப்கிலியூராக மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என் பேர் மகேஸ்வரி. நாங்கள் வந்து எஃப்கிலியூர்லேருந்து வந்திருக்கோம். ஆனால் எங்கள் ஊர் வந்து எஃப்கிலியூர், எங்கள் ஊரை வந்து அரியாகொண்டபடின்னு மாற்றிட்டாங்க. நாங்கள் வந்து 100 நாள் வேலைக்கு தான் போகிறோம். எங்களுக்கு நாங்கள் வந்து கூலி வேலை இல்லாட்டி 100 நாள் வேலை தான். எங்களுக்கு இப்போ மழையும் இல்லை, கிணறுல தண்ணியும் இல்லை. எங்கள் வேலையே வந்து 100 நாள் வேலை தான். அந்த 100 நாள் வேலையுமே எங்களுக்கு வீட்டு ரசீது வாங்கினா தான் வேலைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எங்கள் வீட்டு ரசீது போட்டு கொடுங்க, எஃப்கிலியூர்னு மாற்றி எங்கள் ஊரை எஃப்கிலியூர்னு போட்டு எங்களுக்கு வீட்டு ரசீது போட்டு கொடுத்தா தான் நாங்கள் வேலைக்கு போக முடியும். பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலேஜில் கொண்டு சேர்க்கறதுக்கு ஊர் இங்கே அரியாகொண்டபடி இருக்குது, எஃப்கிலியூர்னு கொடுத்துட்டு வந்தால் நீங்கள் அரியாகொண்டபடி இருக்குது எஃப்கிலியூர்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. நாங்கள் இதை பேஸ் பண்ணி எங்களுக்கு வீட்டு ரசீது போட்டு கொடுக்குறேன்னு கேட்குறோம். போயிடுச்சு, கலெக்டர் போயிட்டு அனுப்பிட்டாங்க. அங்கேருந்து முடிவு போட சொல்லுவோம். சரி, வேற எங்களுக்கு அது மட்டும் போட்டுமா? ஒரு நிமிஷம் நாங்கள் வந்து வேற எதுவும் நம்மள நாங்கள் எதுவும் வீட்டு ரசீது நாங்கள் தரவிட்டா. சரி, இது பட்ஜெட் கோரிக்கை இந்த இதில் ஏற்கனவே அமைச்சிருக்காங்க. 2025 ஒரு ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க. அரியாகொண்டபடி என்ற அங்கே வந்து வச்சு அந்த ஆதார் அட்டையை ஓப்பன் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் அட்ரஸை நீங்கள் மாற்றிக்கலாம். அது ப்ரூஃப் கேட்கலாம். அது நம்ம அது ரெண்டு போன வாரம் வீடியோ இங்கேருந்து நாங்கள் செய்ய வேண்டியதுக்கு எழுதி அனுப்பிச்சிட்டோம். எதுவுமே நடக்கலைங்கிற நான் கைது போட முடியாத விஷயமா தான் நான் சொல்லி கொண்டிருக்கேன். நான் போய் பேசிட்டு அந்த டெவலப்மெண்ட்டில் ஆஃபீஸர் இருப்பாங்க, 2 மேலே ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் பேசிட்டு தான் நான் சொல்ல முடியும். அதை பேசிட்டு தான் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்ல முடியாது. அதுக்குள்ள நம்ம முடிவு பண்ணி போட்டு செய்யறதுக்கான வழிமுறைகள் சொல்றது கேளுங்கம்மா. நாங்கள் நேற்று நாங்கள் வீடியோ பேசினப்பே நாங்கள் பேசிக்கிறோம்.
சீஃப் மினிஸ்டர் கான்ஃபரன்ஸுக்கு 3 நாளா கலெக்டர் ஆஃபீஸ்ல குழந்தைங்க பேரை மாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எனக்கு தெரியும். ஒரு ஈஸியா ஒரு ஊருக்கு ஈஸியா மாத்திர முடியுமா? சொல்றத கேளுங்கம்மா. கெசட்டை நோட்டிபிகேஷன் பண்ணி செய்ய வேண்டிய வேலைமா இது. இப்ப ஒரு ஊர் பேர் பிறந்த பிள்ளை பேரை மாற்றணும் வைக்கணும்னா இங்க ஃபைல் பண்ணி நான் ஒரு உத்தரவு போட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு ரெஜிஸ்டரை எடுத்து அதை சுழிச்சு மாற்ற வேண்டியிருக்கு. அதுக்கு 4 நாள் ஆகுது. அப்படிங்கும்போது ஒரு ஊர் பேரை அவ்வளோ ஈஸியாக மாற்றினோம்னா பழைய ரெக்கார்ட்ல இருந்து எல்லாத்துலேயுமே நம்ம கொண்டு போய் வைக்கணுமா இல்லையா? சரியாம்மா. 5 வருஷம் சரியா